ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெகேஷன்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, கோவை குற்றாலத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ கோவை குற்றாலம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அருமையான சூப்பரான ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் நிறைஞ்ச ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்களா, தமிழ்நாடு வனத்துறையுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பஸ் வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த பஸ்ஸில் தான் நீங்கள் போகணும். ஸோ இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலாம்பட்டி அப்படிங்கிற ஊர், போலாம்பட்டிங்கிற ஊர், அந்த ஊரில் தான் அது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு பார்த்தீங்களா என்ன சேட்டை பண்ணுது அப்படின்னு. அந்த சேட்டையை பாருங்கள் கொஞ்சம். ஸோ கைஸ், ஸோ அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 900 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரும். நீங்கள் அவங்க ஒரு காரில் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். இந்த மாதிரி நடந்து போகணும். நடந்து போயிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அந்த ஏரியாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ போனது வந்து சம்மர் சீசன். இந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம்மர் சீசன். எப்போ ஏப்ரல் மாதம் எண்டு 25ஆம் தேதி, ஓகேவா? ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தான் நான் போயிருக்கிறேன். ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன், இந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வியூ பாயிண்ட் நம்ம காமிச்சோம்ல, வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இப்போ ட்ரை கண்டிஷன் ஆயிடுச்சு. இன்னும் மழை பெஞ்சா தான் நடக்குது. இது ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்கேன். வியூ பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சீசனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு பச்சை பசேல் இருக்காது. இந்த காடே பார்த்திங்கன்னா, அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேல் இருக்கும். இப்போ அப்படிலாம் பச்சை பசேல்னு இல்லை, கொஞ்சம் காஞ்சி கருவாடா போய் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு க்ளாக் ரூம். இங்கே வந்து நீங்கள் 20 ரூபீஸ் பே பண்ணி அங்கே நீங்கள் பொருளெல்லாம் வச்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி எவ்வளோ அழகாக கீழே வழியுது பாருங்கள். அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே வழிஞ்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸாக வருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவை குற்றாலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சாடிவேல் செக் போஸ்ட், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போய் உள்ளே வந்து 60 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க ஒரு ஃபாரஸ்ட் வேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட் வேனில் தான் நீங்கள் ஏறி போகணும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் வேணும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர், ஆக்சுவலாக ஒரு கிலோமீட்டருக்கு 100 மீட்டர் தான் கம்மி. 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபால்ஸுக்கு போகணும். இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ சம்மர் சீசன் வேறு. இப்போ ஸ்கூலெல்லாம் ஹாலிடேஸ் விட்டாங்காட்டி இப்போ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப வத்தின மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக குளிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டு போய் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களாம் நீங்கள் தாராளமாக கூட்டு போய் குளிக்கலாம். ஸோ அங்கேயே குழந்தைங்களாம் நிறைய குளிப்பாங்க, நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சம்மர் சீசன் காட்டி அப்படி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் மழை சீசன் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதோட கிளைமேட்டே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக. நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன். நான் இப்போ சரி நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக திடீர்னு பிளான் பண்ணது. நான் இப்போ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ஏப்ரல் 25, 2026, 2026 ஏப்ரல் 25 இந்த சீசனில் எடுத்தேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னால், அப்புறம் ஒரு 5 நாளைக்கு பின்னால், இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் இப்படி தான் இருக்கும். மேபி ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் கிளைமேட் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு மழை வந்தால் ஒரு மழை பத்தாது. ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். நிலம் வந்து ஈஸியாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ மழை சீசன் அப்படின்னு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ச்சியாக மழை அடிச்சது அப்படின்னா அந்த கிளைமேட்டெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நல்ல பச்சை பசேல்னு காய்ச்சலிக்கும். ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டென்ஸ்டு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பயப்படுற மாதிரி விலங்குகள்லாம் அதில் இருக்குதா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அது அவங்களுடைய ஃபாரஸ்ட் வேனில் தானே, ஃபாரஸ்ட் வெஹிக்கிளில் தானே நம்ம கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கும் இல்லை டேஞ்சரஸ் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரங்கு அங்கே அதிகமாக இருக்குது. போனதுக்கு குரங்கு தான் அதிகம் பார்க்க முடியுது. மேக்ஸிமம் எந்த வைல்ட் அனிமல்ஸை நம்ம அதனால் ஸ்பாட் பண்ண முடியல. இது வரைக்கும் கோவை குற்றாலத்தில் மேக்ஸிமம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கோவை குற்றாலம்னு பேர் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வச்சுருக்கலாம். ஏன்னா வந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும். அது ஒன்றும் ஃபாரஸ்ட் அப்படிலாம் போகிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. நம்ம எந்த வெஹிக்கிள்னாலும் போனாலும் நம்ம அங்கே போய் இறங்கி குளிச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுவும் ஒரு ஹில் ஸ்பேஸ்ட் ஏரியா தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் அதாவது அந்த நீங்கள் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட வெஹிக்கிளில் தான் போகணும்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குற்றாலத்தில் இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட வெஹிக்கிளில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் வாக் பண்ணி நடந்து போகணும். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து இது ஏன் அப்படி ஏன் குற்றாலம் அப்படிங்கிற பேர் வர மாதிரி வச்சாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ வேறு ஏதாவது பேர் வைங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2வது என்ன குற்றாலம் பார்த்தீங்கன்னா அது அருவியே வேறு. இது மேலேருந்து வேறு ஒரு ஃபால்ஸில் வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மேனுவலாக இவங்க கட்டியிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் வழுக்குப்பாறை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கான்கிரீட்லாம் போட்டு மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி அது விழுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தான் மக்கள் இன்னும் குளிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உட்காந்து குளிக்கிற மாதிரி, நின்றுட்டு குளிக்கிற மாதிரி, உங்களுக்கு நல்லா குதிச்சு குளிக்கிற மாதிரி ஒரு பூல் ஆட்டம். அது வந்து இயற்கை தான். அது வந்து நேச்சுரல் பூல் ஆட்டம், நேச்சுரல் குளமாட்டம் அதில் இருக்குது. ஸோ அதில் குளிக்கலாம். ஸோ இந்த சீசன் இஸ் த பெஸ்ட்டு சீசன் டு சில்ட்ரன். அதாவது நீங்கள் குழந்தைங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு போய் நல்லா குளிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து குளிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெண்கள் எல்லாருமே போய் இந்த டைமில் குளிக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப கம்மி இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, நல்லா இருக்குது. ரொம்ப 2வது என்ன அப்படின்னா வெயில் வந்து ரொம்ப அடித்து கொளுத்துது. பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக விட்ருக்காங்க பாருங்கள். அது என்ன அந்த பின்னாடி என்ஜின் இருக்குமில்ல, 12 மீட்டர் நீளம் உள்ள என்ஜின் உள்ள பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா 39 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 39 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நார்மல் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா 19 ரூபா தான் உங்களுக்கு பஸ் ஃபேர் டிக்கெட்டு. ஸோ அதனால் நார்மல் பஸ்ஸில் நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை அந்த அர்ஜென்ட்டுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதில் போங்க. ஆனால் வந்து என்னையை கேட்டிங்க அப்படின்னா நார்மல் பஸ்ஸில் போங்க. நார்மல் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது இந்த சம்மர் சீசனுக்கு காற்று வரும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அந்த 12 மீட்டர் நீளம் உள்ள பின் இருக்கை என்ஜின் சொல்லிட்டு ஒரு பஸ் விட்டுருக்காங்க பாருங்கள், அப்படியே கப்பலாட்டம். அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு காற்று சுத்தமாக வராது, அவஞ்சே செத்துருவீங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸு. ஆக்சுவலாக அது ஒரு ஏசி கோச்சாக விடணும். இவங்க வந்து என்ன மாதிரி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி விட்டுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இல்லை. அது எதுக்கு விட்டுருக்குறாங்கன்னா அது வந்து உண்மையில் அது ஒரு கமர்ஷியல் பேஸ்டுக்காக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாடிப்படி மாதிரி தேட்டராட்டம் வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்பேஸ் விட்டு நிற்கிறதுக்கு தான் இடம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியல் பேஸ்டு. ஸோ அது வந்து இந்த ரூட்டுக்கு ஆகாது. ஏன்னா 12:30 மணிக்கோ என்னமோ பஸ் எடுக்கிறாங்க. 12:15 கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் வருது உள்ள. ஆக்சுவலாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 59B அப்புறம் 14ன்னு நினைக்கிறேன், 14 விட்டுருக்கேன். 59Bஏ நோட் பண்ணிக்கோங்க. 59ஆம் நம்பர் பஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சாடிவயல் இல்லைன்னா கோவை குற்றாலம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கும். நீங்கள் சாடிவயல் இல்லைன்னா கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துக்கங்க. சாடிவயல் செக் போஸ்ட் கோவை குற்றாலம்னு டிக்கெட் எடுத்திங்கன்னா அங்கேயே உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 12:15 என்னமோ உள்ளே வருது. நான் மதியம் வந்து 12:15 தான் போனேன். பகல் முடிச்சுட்ட உங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. 12:15 தான் உள்ளே வருது. 12:15 வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:54 தான் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போய் நிறுத்துறாங்க. ஸோ அப்போ நீங்கள் டைம் நோட் பண்ணிடுங்க. 12:15 ஒரு 12:30 வச்சுக்கோங்க. 12:30 to 1:30 1 மணி நேரம். அப்புறம் என்னாச்சு, 1:30 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப 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 அது ஒரு இன்டர்சிட்டி, ஒரு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அது சுற்றி அடிச்சு தான் போகிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் ஒரு ஷார்ட் ரூட்டில் ஒன்றும் போடலை. அது கோயம்புத்தூர் சிட்டியே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி ரோட்டில் போகாது, அந்த உக்கடத்துலேருந்து சைடில் எங்கேயோ பிரிஞ்சு போயிருக்கு. ரோடெல்லாம் நல்ல ரோடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் அதை ஸ்பீட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பஸ் அதிகம் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து கோவை குற்றாலம் இந்த சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் சிறப்பு பஸ்ஸில் விடலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஈஷா யோகா மையத்துக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிறப்பு பேருந்துகள். ஆனால் வந்து இந்த மாதிரி கோவை குற்றாலம் இந்த மாதிரி சுற்றுலாத்தலத்திற்கு சிறப்பு பேருந்துகளே கிடையாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணுற என்ன மாதிரியான வேலைன்னு எனக்கு சரியாக புரியலை. ஸோ அதை தயவுசெய்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் இந்த கவர்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நாலேஜுக்கு வரும். ஸோ அவங்க நாலேஜுக்கு வந்தால் தான் ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஈஷா யோகா மையத்துக்கு சம்மர் சீசனில் ஏகப்பட்ட சிறப்பு பேருந்துகள் நேற்று ஃபுல்லாக எம்டியாக தான் போச்சு. ஆனால் கோவை குற்றாலத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம். அது ஒரு பிக்னிக் ஏரியா அண்ட் வந்து கோடை வாசஸ்தலம். ஒரு பிக்னிக், அதாவது இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கலாம். ஆனால் அதுக்கு சிறப்பு பேருந்துகளே கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மோசமான விஷயம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பிடிக்கல சுத்தமாக. அதை ஓப்பனாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ கைஸ், நீங்கள் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணி கோவை குற்றாலத்தை குளிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.